கோதுமை மாவு ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகாயை அடித்து போட்டுக்கலாம். மிக்சியில் மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையை 1-2 பொடிச்சு அதுவும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதில் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் துருவல் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடியும் போட்டிருக்கோம் நம்ம இதில். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கிட்டோம். இந்த மாவோட எல்லா இடத்துலையும் எல்லா பொருளும் கலங்கிறது மாதிரி. வேர்க்கடலையை 1-2 பொடிச்சிருக்கோம். அதோட எள்ளையும் நான் மேலே தூவுவாங்க. மேலே தூவுனா பாதி உதிர்ந்து போயிடும். அதனால் நான் இந்த மாவுலேயே சேர்த்துற போகிறேன். ஜீரகம், மிளகு, வேர்க்கடலை இதை 1-2 பொடிச்சிட்டு இந்த மாவோட கலந்துக்கருவோம். கலந்ததுக்கப்புறம் எள்ளையும் இதோட சேர்த்து எல்லா இடமும் ஒன்றா பரவுற மாதிரி கலந்து விட்டாச்சு. இனிமேல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசையணும். ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, அளவு தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி எல்லா இடத்துலையும் எல்லாம் பரவுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து தட்டுற பதத்துக்கு, அதாவது ரொம்ப பூரி மாவு மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் தளர்வாகவும் இருக்கணும். நம்ம கேழ்வரகு அடையெல்லாம் தட்டுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப கனமாகவும் இல்லாமல் லேசாகவும் இல்லாமல் தட்டணும். இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்த உடனே நல்லா நெகித்தியாக வந்துருச்சு. ஊற்றி இருந்தது சப்பாத்தி மாவு மாதிரி இருந்தது. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினேன், சரியாக போயிடுச்சு. இப்போ வாழை இலையில் தட்டிக்கலாம். அது கிடைக்கலன்னு இது மார்க்கெட்டில் இந்த ஷீட்டு கிடைக்கிது, ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் ஷீட்டு. இதில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு எந்த அளவுக்கு நமக்கு அடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துட்டு நடுவில் வச்சுக்கணும். கையில் தொட்டிங்கன்னா ஒட்டும். அதனால் தண்ணியை தொட்டு தொட்டு அப்படியே பரத்தி விடணும். எந்த நேரத்தில் கை ஒட்ட ஆரம்பிக்குதோ அப்போ தண்ணியை தொட்டுக்கணும். நல்லா மீடியம் கனத்தில் நல்லா பரத்தி விட்டுட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பரத்திட்டு காஞ்சிக்கிட்டு இருக்க கல்லில் போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பணும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். எள்ளை இந்த மாதிரி தூவி விட்டு தான் செய்வாங்க இந்த கோதுமை அடை. அது என்னென்னா பாதி எள்ளு கொஞ்சம் உதிர ஆரம்பிச்சு மாவுலேயே சேர்த்து போட்டு பிசைஞ்சிட்டோன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்துரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கல்லில் இப்படி வாழை இலை நம்ம போடுற மாதிரி போட்டுக்கலாம். நடுவில் நல்லா வேகணுன்னா ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கரண்டி ஸ்பூனை வச்சுட்டு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டு அதில் எண்ணெயோ எந்த எண்ணெயோ, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இல்லை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்த உடனே மூடி வச்சு வேக வைக்கணும். ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி விட்டு மறுபக்கமும் நல்லா வெந்து எடுத்துட்டோன்னா நல்லா சுவையாக இருக்கும். அதோட இது வயிறுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். 2-3 சாப்பிடணும்னு இல்லை, 1 அல்லது 1.5லேயே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது பிடிக்கும். ஏன்னா அதில் மசாலாலாம் போட்டிருக்கோம், வேர்க்கடலையெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப அது இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமான கோதுமை கார அடை ரெடி. எள்ளை தூவி வேக வைக்காம என்ன மாதிரி செய்தால் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்.